அவளோட நோட் புக்கை அவளோட செஸ்டோட அப்படி வச்சுக்கிட்டு அழகான மதுரை தமிழ்ல என்கிட்ட கேட்குறேன், அண்ணே வணக்கண்ணே, நீங்க நிறைய விஷயம் பேசுனீங்க, சில விஷயம் பேசுனது புரிஞ்சுது, பல விஷயம் புரியல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா. என்ன கேட்குறா? படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அது என்ன படிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் படிச்சிருவேன், ஆனால் வேலை கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன், நீ என்ன பண்றமா என்னன்னு. வழக்கம் போல அப்பா குடி, முழு நேர குடி, டாஸ்மாக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறாரு. அம்மா கிடையாது, அம்மா இறந்துட்டாங்க, இந்த குழந்தை 8வது படிக்குமா அம்மா இறந்துட்டாங்க. தம்பி தங்கச்சி, இவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுறான்னு கேட்டேன். அவ சொல்றான், நான் தானே 4 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா. நான் மேலே சொல்லு அப்படின்னு. அவ சொல்றான், நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பேன். தமிழ்ல ஒரு சேயிங் இருக்கு, 3 மணிக்கு எழுந்தால் முனிவர் அப்படின்னுவாங்க. அப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சா இது, 5 மணிக்கு எந்திரிச்சா 7 மணிக்கு மேலே எந்திரிச்சா எருமாடுன்னுவாங்க. இந்த குழந்தை 3 மணிக்கு எந்திரிக்குது. 3ல இருந்து அவர் ஒருத்தர் பாக்குறாரு, 7 8 கணக்கு போடுறீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க, நம்ம யூஎஸ் டைம் எந்திரிப்போம். இப்போ இந்த குழந்தை சொல்லுது 3ல இருந்து 5 மணி வரைக்கும் டெய்லி படிச்சிருவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே 5ல இருந்து 6 தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செஞ்சுட்டு 6ல இருந்து 7 ஒரு வீடு, 7ல இருந்து 8 ஒரு வீடு. வேலைக்கு போயிட்டு வா, பாத்திரம் தேய்ச்சி அந்த வீட்டில் வெயிட் வேலை செஞ்சுட்டு வந்து குளியில போட்டு ஸ்கூலுக்கு போறது, திருப்பி அதே மாதிரி சாயங்காலம் வந்து தம்பி தங்கச்சிக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு 4ல இருந்து 6 மணி வரைக்கும் திருப்பி வேலைக்கு போயிடுவா. 8 மணிக்கு வந்து தம்பி தங்கச்சி தூங்க வச்சுட்டு 8ல இருந்து 11 திருப்பி படிக்கிறது. அப்ப நான் கேட்டேன், நீ எப்படிமா படிப்பேன்? அண்ணே நான் சூப்பரா படிப்பேன், 12th ரிசல்ட் வரல, நான் 12th வாங்கின கம்மியான மார்க் 1174, 1200க்கு. நல்ல கை தட்டிடலாம் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அந்த மார்க்கை நான் வாங்கின 12th மார்க்கை 2ஆல பெருக்கினா தான் வரும் அவ்வளவு. சரியா? இப்போ 1174 மார்க் வாங்குற ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ என்கிட்ட உதவி கேட்கல, என்ன படிக்க வைங்கன்னு கேட்கல. அவ கேட்டதெல்லாம் ஒரே கேள்விதான், என்ன படிச்சா வேலை கிடைக்கும், என் தம்பி தங்கச்சி படிக்க வைக்கணும். இப்போ எனக்கு நல்லா தெரியும், அவ வாங்குற 8000 ரூபாய் சம்பளத்துல அவளால கண்டிப்பா ஃபீஸ் கட்ட முடியாது. அவளால கண்டிப்பா ஃபீஸ் கட்ட முடியாது. நான் சொல்றேன், என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். சரி, நம்ம வாழ்க்கையில இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் இதுதான், பவர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்தை கடந்து போயிடும் பாருங்க, நம்ம மனுஷனே கிடையாது. அப்போ நம்மளை எந்த ஒரு விஷயம் பாதிக்குதோ அதுல ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா அது அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாத்திரும். அன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த குழந்தை எப்படி படிக்கும்? அப்ப யோசிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறியா இன்ஃபோசிஸ்ல, நீ ஏன்டா ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் தோணுச்சு. ஆமால, கண்டிப்பா ஒரு குழந்தையை படிக்க வைக்க முடியும். அப்ப என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, அவ பேர் மலர், மலர் கிட்ட சொன்ன, மலர் எனக்கு ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு, ரிசல்ட்ஸ் வந்துடும், ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணு, உனக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு. மதுரையிலேருந்து சேலத்துக்கு போகணும், போற வழியில இந்த குழந்தையோட நாமமே வருது. டக்கு நான் என்ன பண்றேன், என் ஃபோன் எடுத்து அப்படி நம்பரை பார்க்குறேன். இப்போ நீங்க ஒரு எழுத்தாளராக இருந்தீங்கன்னா உங்க ஃபோன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நம்பரா இருக்கும், டாக்டர் இருந்தால் டாக்டர் நம்பரா இருக்கும். என் ஃபோன்ல 2 பேர் நம்பர் தான் இருக்கும், ஒன்னா HR ஹெட் நம்பரா இருக்கும், இல்ல காலேஜ் சேர்மன் நம்பரா இருக்கும். ஏன்னா காலேஜ் நம்ம போய் கூவிக்கிட்டு இருக்கோம், ரைட்? அப்போ காலேஜ் சேர்மன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ரேண்டமா சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மன் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், சூப்பரா படிக்கிறா, எனக்காக ஒரே ஒரு இன்ஜினியரிங் ஃப்ரீ சீட் கொடுங்க அப்படின்னு, ஒரு சீட் கொஞ்சம் இலவசமா கொடுங்க. அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தார். நான் சொன்னேன், இலவசமா கொடுக்க வேண்டாம், நான் வந்து ட்ரெயின் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய காலேஜ் என்ன நம்புறாங்கன்னா, HR வந்து ட்ரெயின் பண்ணா உடனே வேலை கிடைக்கும்னு நினைச்சுவாங்க. நாங்களும் அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் வந்து எப்பலாம் நீங்க கூப்பிடுறீங்களோ நான் வந்து ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு. அந்த புண்ணியவன் என்ன பண்ணாரு, ஒரு சீட் இல்ல, நான் 20 சீட் தரேன் வருஷம். எனக்கு இது மாதிரி சேரிட்டி பண்ணணும்னு ஆசை, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. இந்த 20 சீட் நீங்க எடுத்துக்கோங்க, இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கொண்டு எங்க காலேஜ்ல போடுங்க அப்படின்னாங்க. அப்ப கேட்டது 1, கிடைச்சது 20.